விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்து உள்ளதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் கழக பொதுச்செயலாளர் குறிப்பிடுகையில், திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் விசாரணை கைதி சாந்தகுமார் என்பவர் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேத பரிசோதனையில் சாந்தகுமார் உடலில் இரத்தக்கட்டு, வீக்கம் உள்ளிட்ட காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள கழக பொதுச்செயலாளர், விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக சாடியுள்ளார். இதுவரை அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவல் மரணங்கள் குறித்த திரைப்படங்களை மட்டும் பார்த்துவிட்டு தன் மனம் அதிர்ந்து போனதாக நீலிக்கண்ணீர் வடிக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடமும் விசாரணை கைதிகளிடமும் சட்டத்தின் வரையறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே நடந்து கொள்ள வேண்டுமென காவல்துறையினரையும் அதற்கான உரிய உத்தரவுகளை காவல்துறைக்கு பிறப்பிக்குமாறு விடியா அரசின் முதல்வரை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.